முதலாவது, அவர் எனக்கு மாஸ்டரா இருந்தார், ஏன்னா அவர் என்னை சிருஷ்டித்தார். அவர் எனக்கு ஆண்டவராய் இருக்கிறார், ஏன்னா முடிவு பரியந்தம் என்னை நேசித்து என்னை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப இவர் எனக்கு யாராய் இருக்கிறார்? இதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய ஆண்டவரா இருக்கிறவர், என்னுடைய எஜமானனா இருக்கிறவர், என்னுடைய கர்த்தாவா இருக்கிறவர் இப்ப என்னவாய் மாறி இருக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, போஜனத்தை விட்டெழுந்து. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க கலாச்சாரம் கால்களை கழுவிட்டு தான் போய் எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாராவது எதையாவது செய்வாங்களா? யாரும் எதுவும் செய்யல. எல்லாம் போய் நேரா அவங்க சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சாப்பாடு டைம் வந்துருச்சு. இதுதான் அந்த வார்த்தைக்கு முக்கியத்தை நம்ம கொடுக்க வேண்டி இருக்கு. ஏன் இதை எழுதப்பட்டிருக்கு? போஜனத்தை விட்டு எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிட எல்லாரும் உட்காந்துட்டோம்னா திடீர்னு எனக்கு ஏதாவது போன் வரும். யார் போய் எடுக்கிறது? எங்க வீட்டுல இருக்கிறதே சின்னதா ஒருத்தி இருக்கிறா பாருங்க, கேரிஸ், அவளைதான் நாங்க அனுப்பிவிட வேண்டியதா இருக்கு. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம், அங்க மறந்துட்டு நான் வெளியில போனை வச்சுட்டு வந்திருக்கேன், வெளி ரூம்ல எங்கேயோ அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? சாப்பாடை விட்டு எந்திரிச்சு போய் போனை எடுத்துட்டு, அது ஒரு பெரிய வேலை, சாதாரண வேலை இல்லை. 24 மணி நேரம் அந்த போன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்பயுமே சாப்பாடு பக்கத்துல வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் மறந்து விட்டால் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு, அந்த எந்திரித்து போகுதல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வேலை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது செய்ய மாட்டோம், அல்லது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எரிச்சலை உண்டாக்கும். சின்ன வேலை தான், அது ஒரு சோர்வை உண்டாக்கும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாருமே ஆயத்தமா இல்லை. எல்லாம் சரி, ஓகே, அப்படியே நம்ம சாப்பிட உட்காந்துடலாம். ஆனால் அவர் போஜனத்தை விட்டு எழுந்து, அவர் விட்டு எழுந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பல சமயங்கள் இதை நாம தியானித்திருந்தாலும் கூட, இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் வைக்க வேண்டிய கருத்து, சத்தியம் என்னன்னா, அவர் எனக்கு ஆண்டவராய் இருக்கிறார். இப்பொழுது எனக்கு யாராய் மாறிவிட்டார்? சேவகராய் மாறி இருக்கிறார். அதுதான் அவர் எனக்கு சொல்லுகிற போதனை. ஆண்டவராய் இருக்கிறவர் எப்படி இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒண்ணு. ஆண்டவராய் இருக்கிற யார் எனக்கு சேவகராய் எப்படி மாற முடியும்? அண்ட சராசரங்களையும் படைத்த கிரியேட்டர் அவர் சேவகராய் மாறுகிறாருன்னா எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதுன்னு பாருங்க. ஒரு துளி அளவு கூட பெருமை இல்லை, அங்கு அகங்காரம் இல்லை, நான் என்கிற ஒன்று அவரிடத்துல இல்லை. இங்க அவர்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினர். நீங்கள் என்னை போதகர்னு சொல்றீங்க, ஆண்டவர்னு சொல்றீங்க, சரிதான், நானே இதை செய்தார். சோ ஆண்டவர் எனக்கு சேவகராய் மாறுகிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தாழ்மையான ஒரு வேலையை செய்கிறார். அது நமக்கு நல்லா தெரியும். 6-7 வாசிங்க. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களில் கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். மற்றவர்கள்லாம் பேசல, இவர் மட்டும் பேசுறாரு. மற்றவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இதை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்ல, பேதுருவுக்காவது கொஞ்சம் பரவாயில்ல, ஞானம் வந்திருக்கே, அட்லீஸ்ட் நீங்கெல்லாம் என் காலை கழுவக்கூடாது ஆண்டவரே அப்படின்னாவது சொல்றாரே என்று நம்ம நினைப்போம். பார்த்தீங்களா? உண்மை அது கிடையாது. மற்றவர்களுக்கு புரிந்து விட்டது, அவர்களுடைய தவறு தெரிந்து விட்டது, எதுவும் அவங்களால பேச முடியல, கர்த்தர் உணர்த்தி விட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பேதுரு அப்படி இல்லை, இங்கேயும் அவர் தன் வேலையை காண்பிக்கிறார். சிச்சோ, ஆண்டவரே, நீங்கெல்லாம் கழுவக்கூடாது என் காலை. மற்றவர்கள் கூனி குறுகி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேச மாட்டாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் கால்களை கழுவாமல் இஷ்டத்துக்கு வந்து உட்காந்துட்டோம், ஒருவருக்கு ஒருவர் பெருமை பேசிட்டு நீயா நானான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப கடைசியில என்ன பண்ணிட்டாரு? இவர் செஞ்சுட்டாரே. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை நம்ம சபையார்கிட்ட சொல்லி இருக்கிறேன். நான் பைபிள் காலேஜில் படிச்ச போது அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணாம ஒரு டைம் வச்சாச்சு. அதை நடத்துகிறவர், அதற்கு சொந்தக்காரர் செரியன், எங்க டாமெட்ரியில உள்ள வர்றாரு. அவர் எதுவுமே பார்க்கல, அப்படி நேரா உள்ள போய் எல்லாம் செக் பண்ணாரு. பார்த்தா கந்தரகோலமா இருக்கிறது. இவர் வந்தார், எல்லாம் கூடி வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். அப்படியே எங்களெல்லாம் பார்த்தாரு. வேர் இஸ் த மாப் அப்படின்னாரு. யாருமே எதுவுமே பேசல. அப்படி பார்த்தாரு. ஒரு ஓரத்துல அந்த மாப் இருந்துச்சு, எடுத்துட்டு போனாரு, தண்ணியை ஊத்துனாரு, அவர் பாட்டுக்கு கழுவ ஆரம்பிச்சுட்டாரு. நாங்கெல்லாம் நடுங்கி வார்த்தையே பேசல, அப்படியே நின்றுட்டு இருந்தோம். இப்ப போய் யாராவது நீங்கெல்லாம் கழுவாதீங்க, இந்தாங்க நாங்க போறோம்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சோம், கொன்னு எடுத்துருவார். அதனால நாங்க யாரும் வாய் பேசவில்லை.
அப்படியே குற்ற உணர்வுல என்ன நடக்க போகுதுன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு. த சேம் அதே மாதிரி ஒரு சூழல் தான் இங்க நடக்குது. மற்றவர்கள் அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு நீங்கெல்லாம் என் காலை கழுவக்கூடாது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம சிலவற்றை உணர வேண்டும். வெறும் வாயின் வார்த்தைகள்ல அப்படியே சொல்றது இல்லை. ஐயோ பிரதர், நீங்களும் செய்யறீங்களா, நீங்க எதை பண்ணிருக்க, அதல்ல. பெரும்பாலும் நாம அப்படி வாயில பேசக்கூடியவங்களா இருப்போம். என்ன பத்தி நீங்க எதை செஞ்சிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, எதை பண்ணிட்டீங்க, முன்னாடி இறங்கி எதையுமே நாம செய்யல. யாரோ ஒருத்தர் இறங்கி செய்ததுக்கு அப்புறம் போயிட்டு ஐயோ நான் அதை செய்யறேன், அதல்ல. இயேசு கிறிஸ்து அங்கு கடிந்து கொள்ளுகிறார். இதை நீ எனக்கு செய்ய அனுமதிக்கலன்னா என்னிடத்துல பங்கு இல்லை என்று சொல்லி விடுகிறார். அந்த அளவுக்கு அவர் சற்று காட்டமா கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இது எதை காண்பிக்கிறது? இவங்க முன்கூட்டியே அதை செய்திருக்க வேண்டும், இவங்க அதை விட்டு இருக்கிறார்கள். இங்க வந்துகிட்டு பேச்சுக்கு நீங்க கழுவாதீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆண்டவரே, நீங்க போய் கழுவலாமா? ஆனால் அங்கு முறை மாற்றப்படுகிறது. கால்களை கழுவாமல் இவங்க வந்து உட்கார்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நாங்க இதெல்லாம் செய்யாம கூட நாங்க வந்து பஸ்காவை புசித்து விட்டு போய் விடுவோம் என்பதற்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். இங்க ஒருவர் எழுந்து செஞ்ச உடனே நீங்க இதெல்லாம் செய்யலாமா? பல வேலைகளில் அப்படித்தான் இருக்கிறோம். கணம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் ஆண்டவராய் இருக்கிறார், இப்பொழுது எனக்கு சேவகராய் மாறுகிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தார். வேலை வாங்கும்படி வரவில்லை, ஆனால் அவர் எனக்கு மாஸ்டர், அவர் எனக்கு எஜமானன். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் கொல்லும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், நாம அவரை மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை லார்டுன்னு சொல்றோம். உண்மையிலே நாம தான் லார்டு மாதிரி நடக்கிறோம், மாஸ்டர் மாதிரி நடக்கிறோம். எல்லா இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துல, ஈவன் வண்டி ஓட்டும் போது கூட நம்ம அப்படி நடக்கிறோம். ரோட்ல நிக்கும் போது கூட அவர் லார்டு மாதிரி நிக்கிறார். சில பேர் ரோட்ல நிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? வண்டி வரும், இப்படி கூட நகர மாட்டார். அந்த பக்கம் தான் இடம் இருக்குல்ல, போகட்டும் அவன். இவர் எங்க நிக்கிறாரு? ரோட்டு மேலதான் நிப்பாரு. அந்த பக்கம் இடம் இருக்குல்ல, நகரவே மாட்டாங்க. மனதுக்குள்ள என்னவாய் நினைத்து கொண்டிருக்கிறாங்க? ஐ அம் a லார்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட நம்மளுடைய உண்மையான குணாதிசயம் வெளிப்பட்டு விடும். நான் ஒரு லார்டு, நான் ஒரு ஆண்டவன், நான் ஒரு எஜமானன். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து அந்த எண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க வேண்டும். அந்த எண்ணம் என்னிலிருந்து போய்விட்டால் என்னுடைய ஆக்ஷன், நடவடிக்கைகளில் தாழ்மை வந்துவிடும். பேதுரு மாதிரி, சேச்சா நீங்கெல்லாம் கழுவுக்கணும், நீங்க எவ்வளவு உயரம் ஆண்டவரேன்னு பேச்சில் தாழ்மை அல்ல, நடவடிக்கைகளில் தாழ்மை தானாய் வந்துவிடும். நாம பேச்சில் பேதுருவை போல தாழ்மையானவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே போதகரே என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எனக்கு சேவகராய் மாறி இருக்கிறார். நான் ஆண்டவனாய் மாறி இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும்னு விரும்பிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரை விட நான் பெரிய ஆள்னு காமிக்க விரும்புறேன். கிறிஸ்தவ போதனைகள் இன்றைக்கு பெருமையின் போதனைகளாய் மாறி இருக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு, நம்முடைய பிரசங்கங்களிலே தாழ்மை இல்லை, பிரசங்கிக்கிறவரிடத்தில் தாழ்மை இல்லை, எல்லா இடத்திலும் பெருமை இருக்கிறது. ஒரு சகோதரி எனக்கு கூப்பிட்டாங்க, எதுக்காக சபையில முக்காடு போடுறாங்க, வேதாகமத்துல வசனம் இருக்கிறதா, எங்க போதகர் முக்காடு போடக்கூடாதுன்னு சொல்றாரு, நம்ம சபையில முக்காடு போடுங்க போடாதீங்க, இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் நமக்கு பெருசா வந்து கொடுப்பதில்லை. ஆனா எல்லாருமே முக்காடு அணிந்திருக்கிறார்கள், நம்மளுடைய பாரம்பரியமாக வளர்ந்து வந்தது. இப்ப சமீப காலத்துல தான் இந்த முக்காடு போட தேவையில்லை அப்படிங்கிற ஒன்னெல்லாம் வருது. இந்த பிரசங்கத்துக்காக நான் முக்காடை பற்றி பேச வரல. ஆனா அந்த சகோதரிட்ட சொன்னேன், இப்ப நீங்க அந்த ஒரு 2 hours முக்காடு போடுறதுனால ஆபத்து ஏதாவது வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல முக்காடு போடாததுனால ஏதாவது பிரச்சனை வரும் என்று எண்ணுகிறீர்களா? நீங்களே அதற்கான பதிலை சொல்லுங்கள்னு கேட்டேன் நான். இல்ல முக்காடு போடுறதுலயும் ஒண்ணும் இல்லை, முக்காடு போடாமல் இருக்கிறதையும் ஒண்ணும் இல்லை, ஆனா உங்களுக்கு ஏன் இந்த டவுட் வந்துச்சுன்னு நான் கேட்டேன். உங்களுக்கு தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்துல இருந்துச்சுன்னா எதுக்காக அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சு, எனக்கு கூப்பிட்டீங்க, உங்க மனதுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக முக்காடு போட்டு கொண்டிருந்த நம்மளுடைய பாரம்பரியமா இப்ப சில பேர் எழும்பி அது தேவையில்லைன்னு சொன்னதுனால நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் மனசுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு சின்ன நெருடல் இருக்கு. ஐயோ உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஆமா, அந்த நெருடல்னாலதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். இப்ப நான் சொல்றேன், முக்காடு போடுகிறதுனால உங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. ஆண்டவர் நாளைக்கு கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு விஷயத்துக்காக, ஏமா நீ முக்காடு போடல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கண்டிப்பை வைக்கிறாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், ஏமா நீ முக்காடு போடல, ஆண்டவரே தெரியாம போடல, சரி ஓகே அதை விட்டுருங்க. முக்காடு போட்டிருக்கிறீங்க, கூப்பிட்டு வச்சு எதுக்குமா முக்காடு போட்ட, ஏன் முக்காடு போட்ட அப்படின்னு ஏதாவது கண்டிப்பாரான்னு நான் கேட்டேன்.
கண்டிப்பா முக்காடு போடுறதுனால அவர் தண்டிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் முக்காடு போடுகிறார்கள். நம்மை விட வடநாட்டுக்கு போங்க, எல்லாரும் முக்காடு போட்டுட்டு இருப்பாங்க. நாம் ஏதோ இஸ்லாமியர்கள் முக்காடு போட்டுட்டு இருக்கிறோம், இல்லவே இல்லை. ஹிந்துஸ் வடநாட்டுல கல்யாணம் ஆனவங்க, ஏன் கல்யாணம் ஆகாத வயதுக்கு வந்த பிள்ளைகள் கூட வீட்டுக்குள்ள சாதாரணமா இருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தவங்க புதுசா அந்நியர்களோ யாராவது போயிட்டு அடுத்த நிமிஷம் எல்லாரும் முக்காடு போட்டு தான் இருப்பாங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய வடமாநிலத்திலிருந்து வந்தவங்க கூட கல்யாணம் ஆனவங்க வீட்டுல பல பேரை நான் முக்காடு போட்டு பார்த்துருக்கிறேன். இது ஆரம்பத்துல இருந்து ஒரு கஷ்டம், ஒரு கலாச்சாரமா இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த மாதிரி முக்காடு போடும் பொழுது என்ன குறைந்து விட போகிறதுன்னு ஏன் பார்க்க கூடாது? ஆண்டவர் சொல்லுங்க, அது ஒரு தாழ்மையின் அடையாளமாய் காண்பிக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். சரி பரவாயில்ல, தாழ்மையா இருந்துட்டு போதும், ஏன் நாம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? ஒரு நெருடல் உள்ள இருக்கு. இன்றைக்கு அநேக இடங்களிலே அந்த தாழ்மை தான் உடைக்கப்படுகிறது. பெருமை அந்த இடத்துல மேலே வந்து விட்டது. அந்த பெருமையின் காரியங்கள் தான் உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம தாழ்மையா போவோம். எனக்கு பெரிய அளவு பெயர் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எதுவும் தேவையில்லை. இன்றைக்கு பிரசங்கங்களே கூட சினிமாத்தனமான பஞ்சு டயலாக் போன்ற பிரசங்கங்கள் மாறி இருக்கிறது. ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டால் போதும், சினிமா நாடகங்கள்ல பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து திடு ஒரு இது வந்து அப்படி டஸ்ன்னு வலிக்கும். இன்னைக்கு என்னன்னா, பிரசங்கிமார்களே அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரை கூட வச்சுக்கிட்டு பின்னணி இசையில சில சமயங்கள்ல பிரேயர்ல அழகா ஒரு பியானோ அந்த மாதிரி நம்ம இதிலே கொடுக்குறாங்க, பரவாயில்ல, நத்திங் ராங் இன் தட். ஆனா பிரசங்கம் பாருங்க, ஆண்டவர் நல்லவர், உங்களை மாற்ற போகிறார், அப்படி அவர் இழுத்துக்கிட்டு இருப்பாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர அப்படியே ட்ரம் சவுண்டு தட 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 அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்களா, இவரே ஆண்டவரா மாறி இருப்பார். ஐயா, இயேசு கிறிஸ்து எனக்காக சேவகராய் மாறி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பெருமையை தேடவில்லை. போஸ்டர்ல பெருமையை தேடல, பெயருக்கு முன்னாடி எந்த பெருமையையும் தேடவில்லை. எல்லா இடத்திலும் தாழ்மையை தேடினார். நம்முடைய உடை பாவனை பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் தாழ்மையை தேடினார். அவருடைய தாழ்மை எங்க போய் பார்க்கிறேன்? சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். நான் போதகரானால், இதுதான் அந்த அழுத்தமான வார்த்தை. 14வது வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை என்ன செய்யுங்க? கழுவ கடங்க. ஏன்னா அவர்களுக்குள் பெருமை இருக்கிறது. நான் எப்படி யூதாஸ் காரியத்தை கழுவ முடியும்? நான் பேதுருவாயிற்று, முதல்ல என்னைத்தான் அவர் அழைத்தார். சீனியாரிட்டியில பிரகாரம் நான் தான் நம்பர் 1. அழைத்த நானே உங்க கால்களை கழுவுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்க எங்கெல்லாம் பெருமையாய் நடக்கிறீங்கிறத நோட் பண்ணி வைங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு பெருமை அப்படிங்கிற ஒன்ற இடத்துல பாக்குறாரோ அங்கெல்லாம் எனக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். வேற எதை பத்தியும் விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, களவு, பொய் இதையெல்லாம் சொல்லாம எதுக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருமை ஒட்டுமொத்தமாகவே கர்த்தரை விட்டு வழிவிலக செய்யும். இந்த பெருமை என்னை தேவனாக காண்பிக்கும். இந்த பெருமை சாத்தானை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அது சாத்தானுடைய குணாதிசயமா இருக்கிறது. ஆகவேதான் தேவன் வேற எல்லாவற்றுக்கும் விட்டுவிட்டு பெருமைக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தயவு செய்து நம்மளுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், சுபாவங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மைக்கு உதாரணம் என்ன? கால்களை கழுவக்கூடிய ஒன்று. சர்ச் இஸ் a wonderful place. எதுக்காக? தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியலன்னா எங்கேயுமே கற்றுக்கொள்ள முடியாது. வீட்டுல நாம தாழ்மையை கற்றுக்கொள்வதை விட சபை கூடுகையில தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். சபை கூடுகையில எல்லா விதமான மக்கள் இருக்கிறார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், பணம் இல்லாதவர்கள், மிடில் கிளாஸ் மக்கள், இப்படி வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான தகுதியோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ள முடியலன்னா வேற எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. இங்கே கூட்டுவதற்கென்று வாய்ப்புகள் இருக்கிறது, கழுவி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, பாத்ரூம் இருக்கு. யார் இந்த வேலையெல்லாம் செய்வது? என்றைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, தாழ்மை என்பது இந்த மாதிரி வேலைகளில் இருந்து ஆரம்பிக்கிறது. எதை வேண்டுமானாலும் சூழ்நிலை தேவைப்பட்டால் நான் இறங்கி செய்வேன் அப்படிங்கிற இடத்தில் இருந்து தான் தாழ்மை ஆரம்பிக்கும். நீங்கள் மனிதர்களை பார்க்காதீங்க. தேவன் எனக்கு லார்ட், மாஸ்டரா இருந்தாரு, ஆண்டவரா இருந்தாரு. அப்படிப்பட்டவர் தான் எனக்கு இப்ப சர்வன்ட்டா மாறி இருக்கிறார். he became our servant, வேலைக்காரராய் மாறி இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் மாஸ்டர் கிடையாது, நீங்கள் நானும் லார்டு கிடையாது, எதுக்குமே ஆகாதவர்கள். ஆனா நான் என்ன மாஸ்டரா காண்பிக்கிறேன்? மாஸ்டரா இருக்கிறவர் சர்வன்ட்டா காமிக்கிறார். எவ்வளவு ஏணி வைத்தாலும் எட்டாத குணாதிசயம். இதிலிருந்தே கண்டுகொள்ள முடியும் கிறிஸ்துவின்
ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் பின்பற்றாளர்கள் யார், சாத்தானுடைய ஊழியர்கள், சாத்தானுடைய பின்பற்றாளர்கள் யார், இதிலிருந்தே நாம் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நானே இதை செய்ததுண்டானால் நீங்கள் இதை செய்ய கடவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்வோம். நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக. ஜெபிக்கலாம்.